ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்கேஜ் இன்னோவேட்டிவ் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மதுரை தோரிமானில் ஒரு அழகான ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இண்டிவிஜுவல் வில்லாஸ், டோட்டல் 740 ஸ்கொயர் ஃபீட், ஹால், கிச்சன், பெட்ரூம் வித் டாய்லெட். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், ஓப்பன் டெரஸ். ஃபுட்டிங் காங்கிரீட் டெத் ஒர்க் எக்ஸ்கவேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க டீட்டெயில் அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். மார்க்கிங் ரொம்ப முக்கியம். ஒரு வீடு ஒரு குழி தோன்றதுக்கு முன்னாடி மார்க்கிங் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் மார்க்கிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழியோட சைஸ் அப்படின்னு பார்த்தா அகலம் பார்த்திங்கன்னா 3க்கு 3, அந்த உயரம் முடியும் பார்த்தீங்கன்னா 7 அடி. மேக்ஸிமம் 6 ஃபீட் கொடுப்பாங்க. நம்ம 7 ஃபீட் கொடுத்துருக்கோம். ராட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 mm ராட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 numbers வந்துருக்கு. செரப்ஸ் 8 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே மேட் பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் வந்து அதிகபட்சம் 12 இல்லைனா 10 கொடுக்க போதுமானது. மேட் காங்கிரீட் எத்தனை இன்ச்சஸ் வரும் அப்படின்ற செக் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் 2 செரப்ஸ் வரைக்கும் போடலாம். 2 ஃபீட் வரும் உங்களுக்கு குழி காங்கிரீட். 7 ஃபீட் குழியில் 2 ஃபீட் மேட் காங்கிரீட் போயிடும். பேலன்ஸ் 4 ஃபீட்டு பாக்ஸ் காங்கிரீட். செக் 1 ஃபீட் இருக்கும். அது நம்ம கல் கட்டி ஆசைக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ சென்ட்ரல் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணது ரொம்ப நல்லது. மறுபடியும் மெஷர்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணால் மூலம் மட்டும் எதுவும் திருப்பிங்க உங்களுக்கு செக்கிங் ஆகிடும். அவுட்டர் மார்க்கிங்கோட சென்ட்ரல் மார்க்கிங் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் மார்க்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளாட் நம்ம குழி தோன்றதுக்கு முன்னாடி. ராட் ஃபுல்லாக கரெக்டாக சென்டரில் உட்கார வச்சுருக்காங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. மேட் 10 mm மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிரப்ஸோட ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா 7 inches வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 6 inches வைக்கலாம், அதுவே போதுமானது. 7 inches கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷியோ ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டாங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா M20 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1:1.5:3 யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் மண் அழுத்தி விடுவாங்க.